நமஸ்காரம் 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 நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புதிய கருத்துக்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என்ன ஒரு பிராக்டிக்கல் நியூமராலஜி, பிராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி, பிராக்டிக்கல் ஜெமாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதுல எந்தெந்த மாதிரி கற்கள் யூஸ் பண்றப்பட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேசிட்டே இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்புகள் எப்படி செவ்வாய் தோஷம் இருந்தாலோ அல்லது செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் இருக்கும் பொழுது சில இடங்கள்ல வேலை வாய்ப்புல சேவலாம் சில ப்ராப்ளங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பாக இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நான் என்ன பண்றது? நம்ம பீப்புள் பூரா எல்லாருமே இப்ப டைரக்டா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஜூஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. அது ஏதோ ஆப்பிள் எங்க இருக்கட்டும், என்னமோ எனக்கு ஜூஸ் ஒரு டம்ளர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இளஞ்சி முருகனை வழிபட்டு வரவும். என்ன முருகன்? இளஞ்சி முருகன் எங்க இருக்கு? நெல்லை மாவட்டம் குற்றாலத்திற்கு பக்கமா இருக்கு. இந்த முருகனை என்னன்னா செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி மாலை போட்டு குறைந்தது ஒரு 100 மீட்டர் அளவாவது இறங்கி நடந்து போய் அந்த முருகனை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு குறைந்தது 2 மண்டலத்திற்குள்ளாக 96 நாட்களுக்கு உள்ளாக கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. தேவை ஏற்பட்டால் நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் உங்க கையில. ஒரு சிலர் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 18 படி அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் எண்ணில் பெயர் வைத்திருப்பார்கள். இந்த எண் 18இல் பெயர் வைத்திருந்தால் எனக்கு என்ன, இவர்களுக்கு நல்ல ஒரு வீரத்தீர செயல்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் எனக்கு என்ன, ஒரு கடுமையான சொற்களை பேசி ஒரு வம்புக்கு இருக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்துடும். ஆனா தைரியம் இருக்கு, நல்லா இறங்கி வேலை செய்வார்கள், நிறைய சம்பாதிப்பார்கள். ஆனால் இது கடைசி ஆக என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக் எப்படி அந்த பணம் வந்ததோ அதே